வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் கமலோட சூப்பர் டூப்பர் ஹிட் 200 படங்கள், தெருக்கல்ல நியூஸ் பேப்பர், ஐஸ்கிரீம் விற்ற ஒரு தமிழ் நடிகை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் மட்டும் இல்லாமல் புரட்சியாக அமைஞ்ச படம் தான் அரங்கேற்றன்ற படம். கே. பாலச்சந்தரிக்கு இந்த படத்தில் வறுமையில் வாடுற ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற தன்னையே விற்கிற ஒரு பெண்ணாக லலிதான்ற கேரக்டரை நடிச்சிருப்பாங்க நடிகை பிரமிளா அவர்கள். இந்த கேரக்டர் மக்களை கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன கதையோ கிட்டத்தட்ட அதற்கு சமமான வாழ்க்கையிலேருந்து தான் பிரமிளா அவர்களும் சினிமாவுக்கு அடியெடுத்து வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் ஒரு கலை பின்னணி கொண்ட குடும்பம்தான் நடிகை பிரமிளாவோட சொந்த குடும்பம். ஆனால் அவங்களோட அப்பா அமல்தாஸ் மெடிக்கல் பிஸ்னஸ் தோல்வியை தழுவிட்டாங்க. இதனால் குடும்பத்தில் ரொம்பவே வறுமையாக இருந்திருக்காங்க. இதனால் குடும்பமும் தற்கொலை முடிவை எடுத்து அதற்காக விஷமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களோட அப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குடும்பமே இல்லாமல் போக போகுதுன்னு நிலையில் கதவை ஒருத்தர் தட்டியிருக்காங்க. அவர் தான் நடிகர் எம்ஜிஆரோட அண்ணன் சக்கரபாணி அனுப்பின ஒரு ஆள். அதாவது பிரமிளாவும் அவரோட தோழியும் எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை பார்த்துட்டு சக்கரபாணி அவர்கள் அது பிடிச்சி போங்க தன்னோட மகனை வைத்து இயக்கிற ஒரு படத்துக்காக பிரமிளா அவர்களை கதாநாயகியை நடிக்க வைக்கிறதுக்காக கேட்டு திருச்சியில் இருக்கவே அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படித்தான் குடும்பம் தற்கொலையான சூழ்நிலையில் இருக்கிறப்ப கதவை தட்டி விஷயத்தை சொல்லியிருக்காரு அந்த நபர். ஆரம்பத்தில் பிரமிளாவோட அப்பா சினிமாவில் நடித்தெல்லாம் குடும்பம் வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருக்காங்க. ஆனால் அவங்களோட அம்மா தான் குடும்பமே சாவறதுக்கு ஒரு பொண்ணை பலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி பிரமிளாட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வயசு 14. அப்போ அந்த வயசில் சினிமாவுக்கு வந்தவர் தான் நடிகை பிரமிளா. சக்கரபாணி இயக்கிய படமும் வெளியே வரலை. இருந்தாலும் பிரமிளாவுக்கு சினிமாவோட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டே வந்திருக்கு. அதனால் முக்கியமான படம் தான் அரங்கேற்றன்ற படம். தமிழில் மறக்க முடியாத ஒரு படமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. நடிகர் சிவாஜியோட ஒரு தீவிர ரசிகையான அவங்களோட பின்னணியில் சிவாஜிக்கே ஹீரோயினாக ஆயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் கோலாச்சி நடந்துட்டு இருந்த அந்த நேரத்தில் மலையாள சினிமாவிலையும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க நடிகை பிரமிளா. குடும்பத்துக்காக நடிக்க வந்துட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் சொல்லி கிட்டத்தட்ட 250 படங்கள் நடித்து குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற வேலையில் தான் அவங்க சம்பாதிச்ச பணத்தை அவங்களோட தந்தை மறுபடியும் பிஸ்னஸில் போட்டு இழந்திருக்காங்க. இதனால் சினிமாவே விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க பிரமிளா அவர்கள். இருந்தாலும் கொஞ்சம் நஞ்ச காசை வச்சுக்கிட்டு தங்கூட பிறந்தவங்கள அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கேயே செட்டிலும் ஆகிட்டாங்க. அமெரிக்காவில் ஒருத்தரை பார்த்து கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க. கையில் ரொம்ப பணம் இல்லாதனால அமெரிக்காவில் கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க பிரமிளா. அவங்க நியூஸ் பேப்பர் விற்கிறது, தெருக்கல்ல ஐஸ்கிரீம் விற்கிறது வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வருஷம் ஓவர் டைம் வேலை பார்த்துட்டு இப்போ இவங்க சொந்த வீடு வாங்கி செட்டிலும் ஆகியிருக்காங்க. 30 வருஷமாக தம்பதிகளாக இருக்கிற இவங்களுக்கு குழந்தை இல்லை. தன்னோட சகோதரியோட குழந்தைகளை தான் பிரமிளா அவர்கள் தன்னோட குழந்தைகளை நினச்சி வளர்த்து வந்துட்டுருக்காங்க. இப்போ சில மாதத்துக்கு முன்னாடி அவங்களோட அம்மா உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து பிரமிளா அவர்கள் தன்னோட அம்மாவை கவனித்து வந்துட்டுருக்காங்க.